என்னை அவர் சேர சத்துருவானவன் எவ்வளவோ தடைகளை செய்து பார்த்தான், ஆனால் அவனால் தடுக்க முடியவில்லை. கிறிஸ்து வெளிப்படுவதை தடை செய்ய சத்துரு எல்லாம் முயற்சி செய்தான். முதல்ல என்ன செய்கிறான்? யோசேப்பு மரியாளை தள்ளிவிட மனதாயிருந்தான். அது ஃபிளாப் ஆச்சு. அதுக்கப்புறம் சத்திரத்துல இடம் இல்லை. அந்த டெலிவரி டைம் வரும்போது தான் ஒரு புதிய சட்டம் வருது, எல்லாரும் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று. இவங்க கலிலேயாவிலிருந்து பெத்லகேமுக்கு வராங்க. ஏறக்குறைய 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரணும். பெரிய வாகன வசதிகள் கிடையாது. நமக்கு தெரியும், இவர்கள் குழந்தை பிரதிஷ்டை செய்ய குழந்தையை சுமந்து கொண்டு ஆலயத்துக்கு போகும்போது புறா குஞ்சுகளை பலி செலுத்தும்படி கொண்டு போறாங்க. புறா குஞ்சுகளை யார் பலி செலுத்த கொண்டு போவாங்க தெரியுமா? ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்கடா, இவைகளை பலி செலுத்த, அதாவது இவைகளை வாங்கி பலி செலுத்த நிர்வாகம் இல்லாம இருப்பாங்க தெரியுமா, வசதி இல்லாம இருப்பாங்க தெரியுமா. அவங்க தான் என்ன பண்ணும், அவங்களுக்கு பிரமாணம் சொல்லுகிறது, அவங்களுக்கு என்ன பலி செலுத்தலாம் அப்படின்னா 2 புறா குஞ்சுகளையாவது பலி செலுத்தலாம். அப்போ யோசேப்பு மரியாளும் புறாக்களை பலி செலுத்த போறாங்கன்னா அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை. இவங்க ஊரை விட்டு, அப்போ ஆரம்பத்திலேருந்தே எந்த அளவுக்கு மென்டல் டார்ச்சர், சரீர பிரகாரமான நெருக்கம், எல்லா விதமான நெருக்கம். அது போக கிறிஸ்து பிறந்த செய்தியை சாஸ்திரிகள் அரண்மனையில் போய் சொல்றாங்க, இங்க பிறந்திருக்கிறார், இப்படி நாங்கள் நட்சத்திரத்தை கண்டோம் என்று. ஏரோது கொலை செய்ய வகை தேடி அந்த மிஸ் ஆயிடவே கூடாது என்பதற்காக அந்த பட்டணத்தில் இருக்கிற 2 வயதுக்கு உட்பட்ட அத்தனை பிள்ளைகளையும் கொலை செய்கிறான். அத்தனை பிள்ளைகளையும் காலத்தை கேட்டறிகிறான். இவர்கள் நட்சத்திரத்தை பார்த்து புறப்பட்டு வந்த காலம் ஏறக்குறைய 2. இவங்க பல நாடுகளிலிருந்து வருகிறார்கள். சில சாஸ்திரிகள் வருகிறார்கள், அநேகர் புறப்பட்டிருப்பார்கள், சிலர் வந்து அடைகிறார்கள். நீங்க எப்பத்திலிருந்து பார்த்தீங்க? அப்ப சொல்லும் காலம் ஏறக்குறைய 2. ஓகே, அப்ப 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொன்னதுனால ஒரு செய்தியை சொல்லுகிறேன். உங்க மேல வாக்குத்தத்தம் இருக்குமானால், உங்க மேல தேவ திட்டம் இன்னும் நிறைவேற வேண்டி இருக்குமானால், உன் பக்கத்தில் 1000 உன் வலது புறத்தில் 10,000 விழுந்தால் அது உன்னை அணுகாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வலப்பக்கத்தில் நீழலவரே வழுவாமல் காப்பவர் அவரே. ஆமென். வலப்பக்கத்தில் நீழல். ஆமென், ஆமென். நேரம் நமக்கு வேகமாய் போகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி விசேஷமாய் என்னையும் உங்களையும் நெருங்க சேர பிசாசனவன் தடை செய்ய பார்த்தான், அவனால் தடுக்க முடியவில்லை. எனவே அவனுடைய போக்கஸ் இப்பொழுது மனுஷன் மேல திரும்புகிறது. அவர் இவனிடத்தில் வர அவரை தடுக்க முடியாது. ஆனால் இவனை அவரிடத்தில் சேர விடாதபடிக்கு என்ன செய்யலாம்? தடுக்கலாம். இதுதான் ஏதேனில் நடந்தது. கர்த்தருடைய சிருஷ்டிப்பை சாத்தானால தடுக்க முடியவில்லை. ஆனால் கர்த்தருடைய சிருஷ்டிக்கப்பட்டவன் மேல அவன் கண்ணு வச்சிட்டான். தேவன் என்னோடு நடக்க, என்னோடு சஞ்சரிக்க சாத்தானால தடுக்க முடியாது. ஆனால் நான் தேவனோடு சஞ்சரிக்க, கர்த்தர் ஏனோக்கோடு நடந்தார் என்பது அல்ல சாட்சி, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்பதுதான் சாட்சி. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு பேசுவதை யாருக்கும் தடுக்க முடியாது. ஆனால் நான் அவரோடு பேசுவதை, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னிடத்தில் வரணும்னு நினைச்சிட்டார், வந்துட்டார். ஒரு 6000 பிசாசுகளுக்கு அதிகமான பிசாசுகள் பிடித்த அந்த வாலிபனை
கர்த்தர் சந்திக்க புறப்படும் போது எத்தனை தடைகள், கடல் கொந்தளித்தது, காற்று பலமா வீசினது, அவரை தடுக்க முடியவில்லை. எழும்பி அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு போனார், தடுக்க முடியவில்லை. இயேசு நம்மை தேடி வந்தார், ரட்சித்தார், அவரை தடுக்க முடியவில்லை. அதுதான் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆனால் நாம் அவரிடத்தில் செல்ல முடிகிறதா? சாத்தானுடைய விருப்பம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனை கிறிஸ்துவை சேராதவர்களாய் மாற்றணும். எபேசியர் 2:12 நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம். முன்னே நாம் புறஜாதிகளாய் இருக்கும்போது எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோமாம்? அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள். பாத்தீங்களா? முதல் வார்த்தையா தான், இவனை கிறிஸ்துவை சேர விடக்கூடாது. ஏன்னா கிறிஸ்துவை இவன் சேர்ந்தாலே இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு ஆமென் உடன்பட்டவனும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு உட்பட்டவனும் நம்பிக்கை உள்ளவனும் தேவனுடையவனுமாயிருப்பான். இவன் கிறிஸ்துவை சேரலன்னா இவன் காணி ஆட்சிக்கு புறம்பானவனும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியனும் நம்பிக்கை இல்லாதவனும் இவ்வுலகத்தில் தேவனற்றவனுமாயிருப்பான். இதுதான் சாத்தானுடைய விருப்பம். இவன் கிறிஸ்துவை சேரக்கூடாது. காணி இஸ்ரவேலுக்கு கொடுத்த காணி ஆட்சி, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இஸ்ரவேலுக்குரியதே என்று ரோமர் 9 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து மூலமா இது எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இவன் கிறிஸ்துவை சேரலன்னா இதுக்கெல்லாம் இவன் அந்நியனாயிருப்பான். இது இந்த வேதத்துக்கு நாம் அந்நியராய் இருக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய விருப்பம். ஆமென். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், தேவனற்றவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள் இப்படி காணப்பட வேண்டும். இதுக்கு என்ன செய்யணும்? அவன் முதல்ல கிறிஸ்துவை தடுக்க பார்க்கிறான். கிறிஸ்து அவன் தலையை நசுக்கி விட்டார். இப்பொழுது அவனுடைய தந்திரம், அவனுடைய போக்கஸ் மனுக்குலத்தின் மேல இருக்கிறது, மனுக்குலத்தின் மேல இருக்கிறது. நெருங்க விடக்கூடாது. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், மனிதன் கிறிஸ்துவை நெருங்கினால் அவன் எல்லாம் உடையவனாயிருப்பான். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவோடு நெருங்க முடிகிறதா? கிறிஸ்துவோடு சேர முடிகிறதா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. நெருங்க முடியுதா? நெருங்க முடியுதா? சில காரியங்கள் நம்மை நெருங்க விடாதபடி தடுக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் 38 முதல் நீங்கள் படித்தீர்கள் என்றால், அங்கு ஒரு தகப்பன் தன் மகன், வாலிபனாகிய தன் மகனை அழைத்துக் கொண்டு வருகிறார். இயேசுவை பார்க்கும்போது அந்த தகப்பன் இப்படி கத்துறார் பாருங்க. 38வது வசனம். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சி தரல வேண்டும் என்று மகனை கடாட்சி தரலும் சந்தியும், அவன் எனக்கு ஒரே பிள்ளையா இருக்கிறான் என்று கதறுகிறான். ஏனா ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வேதனை! அதாவது பிசாசின் பிடியில ஒருவன் அகப்பட்டால் அவன் வாழ்க்கைய பிசாசனவன் கசக்கி போடுவான். அலை கழித்து கசக்கி, அதுக்கப்புறம் அதுக்கு திருப்தி ஆகல. இன்னும் வேதனைப்படுத்த என்ன செய்யலாம்? இன்னும் இதெல்லாம் பொல்லாத ஆவி. ஒருத்தங்க வேதனைப்படுகிறாங்கன்னு அறிந்தும் இந்த எரியிற தீல எண்ணெய் ஊற்றுறது போல நம்முடைய செயல்கள் இருக்குமானால் நாம் சொல்லுகிற நியாயங்கள் எல்லாம் பரலோகத்தில் எடுபடாது. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. பைபிள் எப்படி நமக்கு டீச் பண்ணுகிறது என்றால், உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு விஷத்தை கொடுனா ஆகாரத்தை கொடு. ஆமென். ஆகாரத்தை கொடு. இயேசு கிறிஸ்து தாகமா இருக்கிறேன் என்று சொன்ன போது
அவருக்கு கசப்பு கலந்த, ஏன் அப்படி கொடுக்கறாங்க? அவர் ஏமாறணும். அதானே. எப்படி அவர் எப்படி குடிக்காம இருந்தாரா? அவர் ருசி பார்த்து அது கசப்பானதுனால குடிக்க மனதில்லாத, ருசி பார்த்து டேஸ்ட் பண்றார். ஏன்னா அவ்வளவு தாகம் மத்தேயுவில் இருக்கிறது. அவர் ருசி பார்த்து அது கசப்பானதுனால. மத்தேயு 27 என்று நினைக்கிறேன். எடுத்தீங்களா அந்த வசனம்? எடுத்தா சொல். 27வது அதிகாரம் 34 வாசிங்க. கசப்பு கலந்த காடி அவருக்கு குடிக்க கொடுத்தார். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாத. ஏங்க, அவருக்கு தண்ணி கொடுக்க பிடிக்கலன்னா என்ன செய்யவே கூடாது? கொடுத்திருக்கவே கூடாது. இது கொடுத்து ஏமாத்துறது. நம்ம நிறைய வாக்கு கொடுத்து நிறைய வாக்கு கொடுக்கிறோம். அதை நம்பி இந்த தண்ணீர் தான் தோய்த்து கொடுக்கிறாங்க பார்த்து ஏசு ஆணு வாயை திறந்து நாக்க நீட்டி டேஸ்ட் பண்ணா அது கசப்பு. இதெல்லாம் யார் பார்த்து ரசிக்கிறா தெரியுமா? சாத்தான் பார்த்து ரசிக்கிறான். வேதனையில, அதாவது கையில ஒரு புண்ணு, அந்த புண் கொஞ்சம் கொஞ்சமா ஆறி வரும்போது அப்படி கையை வச்சு அதை பிரஸ் பண்ண அப்படி இருக்கும், அல்லது ஒரு காம்பஸ் வச்சு குத்துன அப்படி இருக்கும். இதுதான் சாத்தானுடைய வேலை. கசக்கி அதுக்கப்புறம் ஒருவேளை அவன் எழும்பிடுவானோ. சில வேதனை என்பது நம்மளை போட்டு கசக்கும். இது நடுவில் ஒரே ஹோப்பு தான், ஒரே நம்பிக்கை தான் இயேசுவின் இடத்துல வருகிறது. இப்பொழுது இந்த தகப்பன் மகனை அழைத்து கொண்டு வர இப்பொழுது இயேசு சொல்லுகிறார் பாருங்க. 41வது வசனம் 9:41. லூக்கா 9:41. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து, அடுத்த வார்த்தை, உங்களிடத்தில் பொறுமை, அடுத்த வார்த்தை, உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். மகனை இங்கே கொண்டு வா. இனி கவனிங்க 42வது வசனம். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. எப்பொழுதாம்? அவன் சமீபித்து வருகையில். நான் ஜெபம் பண்ணணும்னு நினைச்சு சமீபித்து போகும்போது நான் வேற எதுலயோ விழுறேன்னா எனக்கு என்ன அவசியம் தெரியுமா? விடுதலை அவசியமா இருக்கிறது. அவன் சமீபித்து வருகையில், அவன் யாருக்கு சமீபித்து வருகிறான்? இயேசுவுக்கு சமீபித்து வருகையில். ஜெபத்துக்கெல்லாம் ஆயத்தமாகி தான் பிரதர் இருக்கிறேன், எல்லாம் ஜெபிக்கலான் இருக்கும்போது எதுலையாவது விழுற. நம்ம விழ காரணம் பிசாசன் விழ தள்ளுகிறான். நீ அவர்கிட்ட மட்டும் போயிடாத. பைபிள் படிக்கலான்னு திறக்கும் போது போன்ல விழுறேன்னா எனக்கு விடுதலை அவசியமா இருக்கிறது.